கைஸ் நேற்று போட்ட வீடியோவில் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து மீன் எடுத்துகிட்டு வந்து டெம்பரேச்சர்லாம் விட்டு செட் பண்ணுற வரையும் பார்த்துருப்பேன். இன்றைக்கி அவங்கெல்லாம் வாடிக்குள்ளே இறக்குறது தான் இன்றைக்கான வீடியோவே. ஃபஸ்ட்டு ஜெட் பிளாக் எடுத்து பார்த்தேன், வேறு லெவலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கக்குட்டி ரெட்டில் எம்போயர் எடுத்து பார்த்தேன் பாருங்க, குட்டி போட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. அவனையும் கிரிட்டுன்னு அவுத்து விட்டு கத்திரிக்கோலை வச்சு நல்லா அவுத்து அப்படியே வாடிக்குள்ளே இறக்கிடலான்னு சொல்லிட்டு இறக்கி விட்டேன் பாருங்க. அப்படியே ரெக்கையை அடிச்சுக்கிட்டு உள்ளக போனான். அவனும் உள்ளக போயிட்டு அவங்கள குட்டியும் பின்னாடியே செட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனையும் நல்லா பார்த்துட்டு நம்ம ஜெட் பிளாக் அவுத்து விட்ருவோன்னு சொல்லிட்டு அவனை எடுத்து பார்த்தவொடனே அவனு வேற லெவலாக இருந்தான். அப்படியே தம்மால்னு ஒரு ஓட்டையை போட்டு சட்டை போட்டுன்னு ரெண்டையும் அவுத்து விட்டேன். அவனை வாடிக்குள்ளே இறக்கலான்னு சொல்லிட்டு நானும் சட்டை போட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அவனை வாடிக்குள்ளே இறக்குனா பாருங்க, 2 பேர் ரெக்கை அடிச்சுட்டு துள்ளிக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த குட்டிக்கு ஏதாவது டப் செட் வேணும்னு சொல்லிட்டு டப்பை எடுத்துகிட்டு வந்து கிட்டுன்னு நானும் தண்ணியை நரைச்சி டப்பை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள கோலில் மீனெல்லாம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் பிடிக்கிறேன். ரொம்ப ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்பா மாதிரியே அவனும் ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஒன்றை பிடிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒன்று பிடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் கிட்டுன்னு கிண்ணம் பாருங்கள், ஒன்று ஈஸியாகவே மாட்டிக்கிட்டான். அவனே எடுத்து நான் டப்புக்குள்ளே விட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் கிட்டுன்னு ஒன்றா எடுத்து அப்படியே டப்புக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு நல்லா முடித்து எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த இதில் உள்ள குட்டியெல்லாம் எடுத்து இதில் மொத்தமாக போட்டவொடனே மொத்தம் 7 பயலுவ இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 7 பயலுவலுக்கும் ஒரு இடம் செட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிட்டுன்னு அங்கே போயிட்டு அதை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு டேங்கில் வச்ச பாருங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் இருக்க போகுது இந்த டேங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.